போதும்பா, உன் வீர பிரசாதத்தை எல்லாரும் பார்த்தாச்சு. ஐயா அது பிரசாதம் இல்லையா, பிரதாபம். ஏதோ ஒரு கர்மம். இப்ப எதுக்கு பொம்பளை வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரா? இந்த வருஷமும் நேஷனல் அவார்டுக்கு பிளான் பண்றாரோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. நீ அதுக்காக என்ன கர்மத்தை வேணா பண்ணிட்டு போ. என் பிள்ளைய காப்பாத்துற மாதிரி எதுக்கு சீன் போடுற? இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணா உன்னை என் குடும்பத்துல சேர்த்துக்குவேன், உனக்கு குடும்ப பேர் கொடுப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமா, உங்க குடும்ப பேர் என்ன ப்ரோ? முள்ளு முள்ளு குத்தி முகேஷ் ஃபேமிலி. இந்த பேருக்கு நீ வெறும் புஷ்பராஜாவே இருந்துடலாம்ப்பா. நீ என்னைக்குமே முள்ளு குத்தி புஷ்பா முடியாது, வெறும் புஷ்பா தான். யோ பெரிய மனுஷா நிறுத்தியா? ஏத்தா ஸ்ரீவள்ளி, சத்த அமைதியா இருக்கா. பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசக்கூடாது. அட சும்மா இருத்த. அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான், நீ அமைதியா இருக்க சொல்லிட்டே இருப்பியா? இப்படி சொல்லி சொல்லிதான் என் புருஷனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. எது நானே இவனை இப்படி ஆக்குறேன்? ஏண்டா நானாடா உன்னை பொம்பளை வேஷம் போட சொன்னேன்? இவனாலே என்கிட்ட மண்டி போய் ஒரு சேலையை கட்டிட்டு வந்திருக்கேன். அதுவும் போதா குறைக்கு தானோஸ் கலர்ல ஏதோ உன்னை அப்பிட்டு வந்திருக்கேன். அம்மா இது கலவு பொடிமா. கலர் பொடியா மூக்கு பொடியா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னேன். செந்தோட்டியை பிடிச்சி தனி விட்டுறேன் பாத்துக்க. ஐயோ இது வேண்டுதல்மா. என் பொண்டாட்டி மாசமா இருக்குல்ல, அதான் பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்படி சேலை கட்டி மேக்கப்